ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சித்ராஸ் லைஃப் ஸ்டைல் இன் அயர்லாண்ட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம vlogல பார்க்க போகிறது ஜஸ்ட் நாங்கள் லஞ்ச் அவுட் வந்திருக்கோம். எங்கன்னா காஸ்மோ, இது அயர்லாண்டில் இருக்குது. இட்ஸ் அ பொஃபே சிஸ்டம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட இதுதான் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ கார் பார்க் பண்ணியாச்சுங்க. நம்ம வந்திருக்க இடம் இட்ஸ் எ லீஃபி வேல்யூ ஷாப்பிங் சென்டர், டப்ளினில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த காஸ்மோவோட வேர்ல்ட் பொஃபேட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. அது மேலே டாப் ஃப்ளோரில் பார்க்குறீங்களா, அங்கே தான். ஸோ கார் பார்க் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்தது லஞ்ச் டைம் வந்ததுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. ஆல்ரெடி இங்கே நாங்கள் வர்றதுக்கு டேபிள் புக் பண்ணிட்டோம். ஆல்ரெடி புக் பண்ணிவிட்டு வந்துட்டால் நமக்கு இந்த க்யூவிங் இதெல்லாம் இருக்காது. பட் டின்னர் டைம் தான் பயங்கர க்யூவிங்காக இருக்கும். லஞ்ச் டைம் இஸ் ஓகே. நாங்கள் ஒரு மிட் வீக் டே, ஸோ இட்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா ஷாப்பிங் சென்டர் அரவுண்ட் இருக்குது. அங்கே முடிச்சுட்டு அப்படியே மேலே சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் முடிச்சு செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். இது அவுட்டிங்கில் இது வெயிட்டிங் ஏரியா. நார்மலாக பயங்கர க்ரௌடாக இருக்கும். இப்போ லஞ்ச் டைம்னால ரொம்ப க்ரௌட் இல்லை. ஆல்ரெடி நாங்கள் ரிசர்வ் பண்ணிட்டோம் மிட் வீக்னால. அப்படியே வந்தாச்சு. இது ஜஸ்ட் வாக்கிங் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே வேர்ல்ட் கிளாஸ் பொஃபேட் எல்லாமே டிஸ்பிளே இந்த சைடில் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில், ரைட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒண்டர்ஃபுல் சீட்டிங் ஏரியா வித் லவ்லி ஆம்பியன்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ, இது ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 7 years வந்துட்டுருக்கோம். ஆல் இம்பார்ட்டண்ட் டேட்ஸ், எங்கள் வெட்டிங் ஆனிவர்சரி, பர்த்டே, எங்கே இருந்தாலும் இங்கே தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இது எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட். இது பார்த்திங்கன்னா நான் அது அன்அஃபிஷியல் அம்பாசிடரே சொல்லலாம். இன்னும் லாட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் விசிட் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு அவங்க டேஸ்ட் ரெஃபரன்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா அந்த வெயிட்டர்ஸ் போய் பர்த்டேனா அவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஹாப்பி பர்த்டே சிங் பண்ணுவாங்க. ரொம்ப ஸ்பெஷல், நல்லாயிருக்கும். இங்கே தான் நாங்கள் உட்காந்துட்டோம். இது எங்களோட சீட்டிங் ஏரியா. இந்த சைட் டுவர்ட்ஸ் கேட்டு வாங்கணும். இந்த ஆல்ரெடி நாங்கள் புக் பண்ண போது அந்த லவ்லி விண்டோ சைட் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது வியூவை. லெட்ஸ் என்ஜாய் த வியூ. இப்போ போனோடனே ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணுறது ஏஷியன் கார்னர் தாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் வித் இந்தியன் ஃபுட். எடுத்த உடனே பிள்ளையார் சொல்லி நம்ம சிக்கன் பிரியாணிக்கு தாங்க அது எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக நல்லா இருந்தது. இந்த வாட்டி பார்க்க போதே நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நம்பி தான் எடுக்கிறேன். என்ன தான் பண்ணாலும் நம்ம புத்தியை மாற்ற முடியாது இல்லைங்களா. அங்கே இது முடித்தோடனே பார்த்திங்கன்னா சட்டியில் ஒரு சாம்பார் பார்த்துட்டேங்க. அவ்வளோதான். நம்ம என்ன தான் தினமும் சாப்பிட்டாலுமே அந்த சட்டி சாம்பாரை பார்த்தோன்னே அங்கிட்ட ஒரு பாய்வோம் பாருங்கள். என்னையெல்லாம் திருத்தவே முடியாது எந்த பொஃபேல வந்தாலும். ஸோ அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இருந்தது. அப்புறம் நான் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக எடுத்துட்டேன். ஏன்னா குட்டி குட்டி பீசஸாக இருந்தது. சரி, 2 எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்கன் டிக்கா மசாலா, சிக்கன் குருமா இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடு என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா சட்னிஸ் தான். மேங்கோ சட்னி, அப்புறம் இந்த டாமரின் சட்னி இருந்தது. அதுக்கப்புறம் என்னடா வச்சுருக்கீங்கன்னு பார்த்தா அப்புறம் ஒரு கோகனட் சட்னின்னு சொல்லியிருந்தாங்க. வெறும் ஒயிட்டாக தான் இருந்தது. அப்புறம் என்னென்னு பார்க்கலான்னு வந்துட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா சமோசாஸ், தால் தக்கடா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இந்த சைடில் வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் உத்து பார்க்கலான்னு பார்த்தா பப்படம் 2 பாத்திரத்துலையும் வச்சுருந்தாங்க. சரி, பக்கத்தில் என்ன எடுக்கலான்னு போய் பார்த்தா நல்ல வேலை பார்த்தா பருப்பு வகைகளாக இருந்தது. நான் இந்தியனாக இருக்க போய் சுதாரிச்சுட்டு வந்தேன். மற்றவங்களாக இருந்தால் அதை எடுத்து போட்டிருப்பாங்க. சரி, அதை விட்டுட்டு நானே சிரிச்சுட்டு இந்த சைடு வந்துட்டேன். இந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ரான், ஷ்ரிம்ப், அப்புறம் இந்த ப்ரான் சாசி ப்ரான் வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஸ்வீட் சோர்ஸ் சிக்கன். சரி, அதை எடுத்து வச்சு சாப்பிட்லாம், நானுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுட்டேன். சரி, ஷ்ரிம்ப் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க, எப்பயுமே நல்லாயிருக்கும். சரி, அந்த ஷ்ரிம்ப் எடுக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு இருக்கேன். பிரியாணி எப்படி டேஸ்ட் பண்ணி சொல்கிறேங்க. ரொம்பவும் ஸ்பைஸ் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. பட் ஆனால் கம்பேர் டு நான் எத்தனை வாட்டி சாப்பிட்டதுக்கு இந்த வாட்டி சிக்கன் பிரியாணி மச் பெட்டர், ரொம்ப நல்லாயிருக்கு. அதோட நம்ம அந்த சிக்கன் டிக்கா மசாலா இருக்குது பார்த்தீங்களா, அதோட எடுத்து ஹெவன். உங்களுக்காக நான் சாப்பிட்றதெல்லாம் கொஞ்சம் அடக்கிட்டு ரிவ்யூ சொல்லுவோம் அப்படின்னு தான் உட்காந்துட்டேன்.
இப்போ பாருங்க, இது இந்த ஷ்ரிம்ப் நல்லா பெருசா டெய்லோட கொடுத்துருக்காங்க. நம்ம எடுத்துடணும். நம்ம எடுத்து தான் சாப்பிட முடியும், அப்படியே சாப்பிட முடியாது. கண்டிப்பா கை யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஷைப்பட தேவையில்ல. நம்ம காசு கொடுத்துருக்கோம், நம்ம சாப்பிட்டுப்போம். இப்போ இதை வந்து நாங்கள் அந்த ஸ்கின்னோட இருக்கு, அதுதான் இங்கே ஒரு பெரிய மேட்டர். அதை நம்ம எடுத்துடணும். ஆக்சுவலி அதை எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கு. ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணுறேன். சூப்பராக இருக்கு, நல்லா வெந்திருக்கு. அதுதான் பெஸ்ட் பார்ட்டு. ஸ்பைஸ் வந்து லைட்டாக பிளெண்ட் ஆயிருக்கு, ஆனால் வந்து எதுவுமே இல்லாமல் பிளெண்டாலாம் இல்லை. சூப்பராக இருக்கு, மஸ்ட் ட்ரை. அப்புறம் ஸ்வீட் சோர் சிக்கன் சொல்கிறேன். எப்படி நல்லா சாஸியாக இருப்பாங்க. $100 out of 100. சூப்பர். நான் நானும் எடுத்து வந்திருக்கேன். உங்களுக்கு டேஸ்ட் சொல்கிறதுக்காக ஒன்றும் எடுத்துக்குவேன். அப்புறம் நான் பொறுமையாக உட்காந்து சாப்பிடுவேன். இதுக்கு வந்து சிக்கன் டிக்கா மசாலா சாஸோட நான் வந்து கொஞ்சம் ரொம்ப காஞ்சி போயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். வேணா சாஃப்டாக இருக்கு, ஆனால் வந்து முன்னாடியே போட்டு வச்சிருவாங்க பொஃபேல. ஸோ அது வந்து கொஞ்சம் சரியா வரல. ஸோ அது வந்து அதுதான். இது வந்து மினி சமோசாஸ். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி உள்ளே வந்து பெரிய மசாலா வச்சு வைக்கல, சும்மா ஜஸ்ட் நிறைய சாப்பிடல, ஆனால் லைட்டாக இருக்கு. ஆனால் எனக்கு என்னமோ இது பிடிச்சிருக்கு. ஏன்னா ரொம்ப பெருசாக வைக்காம லைட்டாக ஒரு பைட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ எனக்கு இது சூப்பர் தம்ஸ் அப். கிரன்ச்சியாக இருக்கு, அளவா மசாலா எவ்வளோ வேணுமோ அது இருக்கு. ஸோ சமோசா சூப்பருங்க. நம்ம ஊரில் அந்த ஸ்பைஸ் ஹிட் இல்லை. நம்ம பூரி கிழங்குலாம் வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மசாலா டேஸ்ட் தான் இருக்குது. பட் ஆனால் சூப்பர், ஓகே தான், எங்களுக்கு ஓகே தாங்க. ஃபஸ்ட் டைமில் வந்த போதெல்லாம் இந்த அளவுக்கு இருக்காது, இப்போ நிறைய சூப்பராக மாற்றிட்டாங்க. ஸோ மசாலா தோசை இருக்குது, அடுத்து சாப்பிட்டுட்டு உங்ககிட்ட வரேன், ஓகேங்களா? நம்ம தான் எப்போ பார்த்தாலும் தோசை சுடுறோமே, நமக்கு ஒருத்தவங்க தோசை சுடுறதை பார்த்தோன்னே ஒரு பரவச நிலை அடைஞ்சு பாருங்க. அங்கே போய் நின்று பார்த்தா தோசை சுடுறவர் நம்ம இந்தியன் கிடையாதுங்க, வேறு அதர் நேஷ்னல். ஆனால் சூப்பராக சுட்டுட்டு இருந்தார். அவர் காம்ப்ளிமெண்ட்டும் நான் கொடுத்தேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், நம்மளுக்காக மசால் தோசை வாய்ப்பே இல்லை. சட்னி சாம்பார் மட்டும் போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க, சூப்பராக சுட சுட சுட்டு கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூஷி, மோமோஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோமோஸ். இந்த மோமோஸ் பாருங்கள், இது வந்து ஸ்வீட் மோமோ. அண்ட் தென் சூஷி, பன்னீர் அண்ட் ஸ்வீட் ஷோர்ஸ் சிக்கன். எப்படி இருக்குது டேஸ்ட்டு? சூப்பராக இருக்கா? ஹாப்பி. இங்கே வந்து ப்ரான், இங்கே மசால் தோசை, ஆம்பியன்ஸ் இப்படி வேறு லெவலில் இருக்குங்க. You got a grab one? Yeah. கோகோனட் சட்னி, இது என்னங்க அது ஒன்றும் புரியல, பார்ப்போம். daal dakra. இப்போ தோசை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பாருங்க, இல்லை வந்து மசாலா இதெல்லாம் அப்பயே போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு அது சாப்பிட்டு முடிக்கிறதுக்கும் லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் ஆறிடுச்சு. பட் பரவாயில்ல. பட் ஆனால் அதுக்கு நான் சாம்பார் பாருங்க, கத்திரிக்காய் கேரட் போட்ட சாம்பார். அப்புறம் வந்து தால் தக்கடா சும்மா எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா வேறு சட்னின்னு சொல்லிட்டு தேங்காய் சட்னி டிஃப்ரெண்ட்டாக நான் வாழ்க்கையிலே இப்படி பார்த்துருக்கீங்க. வெயிட்டாக இருக்குது, என்னென்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் சம் சிக்கன் குருமாஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன். இருங்க, சாம்பாரில் இது பண்ணி மாவு புளிக்கல, ஃப்ரெஷ்ஷாக ஆட்டியிருப்பாங்க நினைக்கிறேன். மாவு தான் புளிக்கல, கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்குது.
நம்ம தவிர போகணும் அப்படி தான் சாப்பிடுவோம்ல, அந்த இதெல்லாம் இல்லை. நார்மலாக ஒரு வீட்டில் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் இந்த சாம்பார் டேஸ்ட்லாம் இல்லை. நார்மலாக ஒருத்தவங்க ஒரு பேச்சுலர் சாம்பார் செஞ்சு அப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ சட்னி டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்கிறேன். வெறும் தேங்காவாக தான் இருக்குது. அதான் கடவுளே, ஆப்பத்துக்கு போடுற அந்த தேங்காய் மாதிரியே இருக்குங்க. இந்த கொட்டுக்கல்ல, உடச்சக்கல்ல, பச்சை மிளகா எல்லாம் போட்டு எதுவுமே பண்ணல. ஜஸ்ட் ஒரு கோகோனட்டை வந்து பிரேக் பண்ணி ஸ்வீட்டாக இருக்கு. ஆப்பம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் சாப்பிட முடியும். இதெல்லாம் தொடவே முடியாது. இதுங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன், இனிப்பாக இருக்கு. ப்ளீஸ் சட்னியை ட்ரை பண்ணுறாங்க நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யாராவது வந்தீங்கன்னா. சரி, ஓகே, சிக்கனை வச்சு நம்ம உயிர் வாழ்வோம். சூப்பர், நல்லா இந்த சிக்கன் குருமா இருக்கு, அதை வச்சு தோசையை சாப்பிட்ருங்க. சாம்பார் வந்து ஐ வில் சே லைக் 60% 60 கொடுக்கலாம் அவுட் ஆஃப் 100. சாம்பார் தோசை வச்சு மனசாக சாப்பிட்டு போயிடலாம். அந்த மாவு கொஞ்சம் பிடிக்கல, ஆனால் உள்ளே இருக்க ஸ்டஃப் நல்லா இருக்கு. ஓகே, ட்ரை பண்ணுங்க. pineapple fries, egg fried rice, this fried chicken, celery, chicken curry, it's a beef in black. இது வந்து கிங் சிக்கன். இப்போ அடுத்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃபியூ ஃபுட் வந்து. இது பாருங்கள், இது வந்து கொரியன் ஃபுட், கொரியன் ஃப்ரைட் சிக்கன். ஸோ இதை டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். சூப்பராக இருக்குது, கொரியன் ஃபுட் நல்லாயிருக்கு. இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் சாஸியாக இருக்குது. இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னா, கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் புளிப்பு, இந்த சோர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டேஸ்ட் இருக்குது. நல்லா எள்ளு போட்டிருக்காங்க மேலே, சோய் சாஸ், இந்த சாஸஸ்லாம் இருக்குது. பட் வந்து ரொம்ப புளிப்பு தெரியல, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அதோட எக் ஃப்ரைட் ரைஸ் எடுத்துருக்கேன், அதோடு வச்சு சாப்பிட்ட போது எப்படி இருந்தாங்க. பக்காவாக இருக்குது. எக் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கொரியன் சிக்கன் வச்சு சாப்பிட்ட போது பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால் இது வந்து ப்ரான் கிராக்கர்ஸ், இது வந்து காய் ப்ரான் கிராக்கர்ஸ், 2 டிஃப்ரெண்ட் கிராக்கர்ஸ். என்னோடய ஃபேவரட் வந்து காய் தான் எப்பயுமே. இதில் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இதில் கொஞ்சம் லைட்டாக காரம் லிட்டில் பிட் தெரியும், இந்த ஸ்பைஸ். இதில் வந்து வெறும் பிளெண்டாக இருக்கும், வெறும் இந்த கிறிஸ்பினஸ் கொஞ்சம் இதாக இருக்கும். இது வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்பவுமே காய் கிராக்கர் தான் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் நம்மளை திருத்த முடியாதுல்ல, சிக்கன் பிரியாணி திருப்பி எடுத்து வந்துருக்கேன். என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பிடேட் இல்லையா, நம்மளோட இதை நான் விட்டே கொடுக்க முடியாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு அப்புறம் அடுத்து சொல்கிறேன். இப்போ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அ பாஸ்தா கவுண்டர்னு போட்டிருந்தாங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதோட சைடிங் என்ன பண்ணுறது, வசாபி, அதுக்கப்புறம் அதோட செசமி சீட்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா அதை கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஸ்வீட் சில்லிஸ், அந்த இதெல்லாமே இருந்தது. ஸோ அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருந்தது, சீட் வீட் எல்லாமே இருந்தது. ஸோ என்னென்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் இந்த சைட் போனது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா காண்டினென்டல் டுவர்ட்ஸ் இந்த சைட் போயிட்டேன். அது என்ன பார்த்திங்கன்னா, இட்ஸ் ஆல் த ஹேம் ஸ்லைசஸ், அதுக்கப்புறம் ஆல் த வெஜ்ஜஸ், சீஸ் எல்லாமே. இதை பாருங்கள், இது பாருங்கள், ஹேமோட ஸ்லைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீஸ் கார்னிஷ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஜாலபினோஸ், பிக்கல்ஸ் அதெல்லாம் இருந்தது. சரி, இதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை, சும்மா அப்படியே பார்த்துட்டு ரேண்டம் அந்த பக்கம் வந்தேன். பீட்ரூட்ஸ் அண்ட் ஆலிவ்ஸ் அதோட தான் எல்லாமே இருந்தது. ஸோ இது எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ ஜஸ்ட் வந்து வீடியோ ஃபிலிமிங்காக தான் இந்த சைடு நான் வந்தேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் டுவர்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹாட் டாக் செஷன், அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா பர்கர், ஹாட் டாக் பன்ஸ் இங்கே இருந்தது. அதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் வந்து அங்கே பாருங்கள், அழகாக க்ரில்லிங்லாம் எல்லாமே சூடாக தான் இருந்தது. அதுதான் பெஸ்ட் திங்கு. அப்புறம் சாசஸ், கெச்சப்ஸு, கார்லிக் மேயோ அந்த பக்கம்லாம் இருந்தது. இந்த சைடு வந்து பார்த்துட்டிங்கன்னா இட்ஸ் ஃபுல் ஆஃப் கிடீஸ் கார்னர், கிட்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி ஃபிங்கர் ஃபுட்ஸ், ஜஸ்ட் ஸ்மால் சாசேஜஸ் அண்ட் சிக்கன் நகட்ஸ் அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேஷ் ப்ரவுன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சோ க்ரீம் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெகட்டி,
பாஸ்தாலே வந்திங்கன்னா மேக் சீஸ் அண்ட் தென் பெஸ்டோ பாஸ்தா அதெல்லாம் இருந்தது. சரி ஓகே, இது வந்து நான் சரி என் பொண்ணுக்கு எடுத்து கொஞ்சம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு டேஸ்டிங்க்கு மட்டும் எடுத்தேன். அவள் கேட்கல, பட் ஆனால் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுன்றக்கா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ ட்ரேஸ் பண்ணி பார்க்கணும்ல, அவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஃபுட் சாப்பிட்றதுக்கு தான் வந்துட்டோம், ஃபுட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலன்னா என்ன அர்த்தம் அதுன்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃபுல் அப்பிடேட் வந்து நம்ம சைடு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் வந்து வெஜ்ஜஸ் அண்ட் ப்ரொஷோல்ஸ்லாம் இருந்தது. சரி ஓகே, ஆனியன்ஸ் அண்ட் லிட்டில் பிட்ஸ் மட்டும் அதுவும் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம செஷனுக்கு போயிடுவோம். ஏன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த செஷனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஒயிட் சாக்லேட் ஃபவுண்டைன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேக் வந்து பார்த்திங்கன்னா ஐ எம் வெரி லக்கி, என்னோட பிடிச்ச பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இருந்தது. ஸோ அதில் ஒரு ஸ்லைஸ் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஆல் டைம் ஃபேவரட் வந்து கிரானுலா பார் தாங்க. இங்கே இருக்க கிரானுலா பார் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட் அண்ட் நைஸ், நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் ஒரு மினி சின்னதாக தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக 2-3 எடுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா ஃபுல் ஆஃப் வெரைட்டி ஆஃப் கேக்ஸ் தாங்க. லெமன் கேக், அதுக்கப்புறம் ஆப்பிள் ராஸ்பெரி கேக் இந்த மாதிரி இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி மினி டோனட்ஸ்லேயே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க. டோனட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோனட்ஸ் ஆஃபாக கட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் லெமன் சீஸ் கேக், அப்புறம் கீழே வந்து பனானா கஸ்டர்ட் வச்சுருந்தாங்க. மேலே ஃபுல்லாக பேஸ்ட்ரீஸ் தான், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுருப்பாங்க. இது வந்து அனதர் நம்ம சாக்லேட் ஃபவுண்டைன், அது வந்து ஒயிட் சாக்லேட், இது வந்து இது டார்க் சாக்லேட். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸுங்க, நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸோட பெஸ்ட் ஃபேவரட் மார்ஷ்மெலோ, ஸ்வீட்ஸ், கேண்டீஸ் எல்லாமே இருக்கும். இந்த சைடு வந்து அட்டாக் பண்ணாமல் போகவே முடியாது. இன்றைக்கி என் சின்ன பையன் வரல, அதனால் இந்த கவுண்டர் சைடில் பிஸியாக இல்லை நாங்கள், இல்லாட்டி இங்கே தான் இருந்திருப்போம். அடுத்து வந்து கோன் அண்ட் ஐஸ்கிரீம் இருக்குது. இப்போ வந்து டெசர்ட் எடுத்து வந்துருக்கீங்க. ஃபேவரட் வந்து சாக்லேட் பிளாக் ஃபாரஸ்ட் கேக். ஆக்சுவலி இது வந்து இன்னைக்கு சூப்பராக அமைஞ்சிருக்கு, நம்ம ஊரில் சாப்பிட்ற பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு. அப்புறம் வந்து கிரானியோட இருக்குது. அப்புறம் நான் வந்து கஸ்டர்ட் ப்ளஸ் மார்ஷ்மெலோ எடுத்துருக்கேன். இன்னும் வந்து மோமோஸ்லேயே ஸ்வீட் மோமோஸ் மாதிரி எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு கேட்க. ஆஹா, செம்மையாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. நம்ம ஊரில் பண்ணுற பிளாக் ஃபாரஸ்ட் டேஸ்ட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ஊர் கேக்கும் இந்த கேக்கும் எப்பயுமே மேட்ச் பண்ணிக்க முடியாது டேஸ்ட்டில். இது வந்து ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஊர் இதுதான் டேஸ்ட் தான் இருக்குது பிளாக் ஃபாரஸ்ட்டு. அது சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக. இங்கே பாருங்கள், இந்த லேயர் காட்டுறேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் க்ரீமாக தான் இருக்குது, பட்டர் க்ரீம்லாம் போடலாம் அவங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. சூப்பர், ஃபுல்மா. அப்புறம் வந்து இந்த பார் இருக்குது பார்த்தீங்களா, கிரானியூலர் பார். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது காஸ்மோல. எப்பயுமே நான் வந்தால் விரும்புவது நிறைய எடுத்துப்பேன். இந்த பார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எடுக்க கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இது வந்து பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக மாய்ஸ்சர் நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் பார்த்தீங்கன்னா ஆஹா, நல்லா சூப்பராக பக்குவமாக பண்ணியிருக்காங்க. இந்த பட்டர் நெய் மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் நல்லா உள்ளே இருக்கு. துட்டவே இல்லை, கடிக்க போய் நம்ம சாஃப்டாக அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குங்க, மை பெஸ்ட் ஃபேவரட் இது, ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மார்ஷ்மெலோ தான். இதெல்லாம் பார்த்தோன்னா நம்ம கிட்ஸாகவே மாறிடணும், தப்பு கிடையாது, ஒரு நாள் மாறப்போகுது. இது வந்து ரொம்ப ஃபேவரட் எனக்கு. இது சாப்பிட போது எனக்கு என்னோட சின்னவன் ஞாபகம் வருது. ஊரில் இருக்காங்க, அவளுக்கு வந்து செம்ம ட்ரீட் அவனுக்கு. அங்கே ஃபுல்லாக கேண்டி ஸ்வீட்ஸாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவார். அதுதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்குது. இது டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். கஸ்டர்ட் வந்து ரொம்ப திக்காகவும் இல்லை, கரெக்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்குங்க, என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். பட் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா நான் சாப்பிட்டு வெளியே வந்து சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இங்கே அயர்லாந்துக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஒரு குட் நியூஸ். ஆக்சுவலி நீங்கள் சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கேன் இது கொடுப்பாங்க. இது வந்து சேவ் ஃபார் நெக்ஸ்ட் டைம், ஓகேங்களா? இந்த கியூஆர் கோட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் உங்கள் மொபைலில் கியூஆர் ஸ்கேன் கோடில் போய் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இட் வில் பிரிங் டு த ஒன் பேஜ். அந்த பேஜ் என்னென்னா காஸ்மோ வந்து வேர்ல்டு வைட் இருக்கு இல்லையா, அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். காஸ்மோ டப்ளின் போட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதுலேயே நெக்ஸ்ட் என்னென்ன பண்ணணும்னு சொல்லும். உங்கள் நேம், நீங்கள் என்றைக்கு சாப்பிட்டீங்க, என்ன டைம் எல்லாம் போட்டுட்டு இங்கே சர்வீஸ் பண்ண ஸ்டாஃப் நம்மளுக்கு இருப்பாங்கல்ல, வெயிட்ரஸ், அவங்களோட நேமையும் போட்டுட்டு என்ன ஃபீட்பேக்லாம் போட்டுட்டிங்கன்னா இட் பிரிங்ஸ் டு யூ உங்களோட டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். இமெயில், உங்கள் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கடைசியில் ஒரு குட் நியூஸ் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு வவுச்சர் கொடுப்பாங்க, 15% ஆஃப். ஆக்சுவலி இல்லை தெரியுதான்னு தெரியல, இந்த இதில் 15% ஆஃப்.
அதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேட், நீங்கள் என்னைக்கு மீல் சாப்பிட்டீங்க, அன்டில் என்னைக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, உங்கள் வவுச்சர் கோடு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரப்போது இதை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா 15% ஆஃப் இருக்கும். எத்தனை பேர் இதுக்கு தெரியும் தெரியல. சரி, யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சோம். ஐஸ்கிரீம் டைம் வந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு காமெடி நடந்துச்சு. என் பொண்ணு பாவம் கஷ்டப்பட்டு கோன் ஐஸ் எடுத்துட்டு வந்தா, வீடியோ எடுக்கணும் எழுதி அப்படின்னு சொன்னதுல மண்டையில கொண்ட கீழே கலந்து விழுந்துருச்சு. அதை அப்படியே எடுத்து உள்ள சொருக்கிட்டேன். இந்த வீடியோ எடுக்கிறதுல வந்து ஒரு கோன் ஐஸ் வந்து பலியாயிடுச்சு. பட் பரவாயில்ல, அப்படி இருந்தாலும் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குற வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு 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 யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும்னு சொல்லி தான் நான் அதை பண்ணேன். 15% ஆஃப் இருக்குங்க நெக்ஸ்ட் டைம். ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு vlog பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பர் ஸ்பெஷல் லஞ்ச் காஸ்மோல இருந்தது தான் நான் இன்னைக்கு கேப்சர் பண்ணேன். அப்புறம் வந்து முக்கியமாக நான் சொல்றதுக்கு வந்து என்ன இருக்குன்னா, ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே இருக்க போய் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சொல்ல முடியல. எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஷையாகவும் இருந்தது. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி எடுத்தேன். அந்த கிளிப்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பைசஸ் எல்லாம் ரொம்பலாம் இல்லைங்க, ஓகே அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு சில ஃபுட் வந்து 100 out of 100 கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கா டிக்கா மசாலா பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு லாஸ்ட் டைம் இந்த டைம் எவ்வளவோ இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. மசாலா தோசை டோட்டலி வந்து அப் டு மார்க்கே கிடையாது. மாவு புளிக்கல, மசாலா மைல்டாக தான் இருந்தது. சாம்பார் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மாதிரி தான் இருந்தது. சட்னி, கோகனட் சட்னி வைக்கவே முடியல வாயில. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வரப்போது 50% வந்து நீங்கள் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். ஸோ அந்த QR ஸ்கேன் கோடை வந்து ஸ்கேன் பண்ணிக்கோங்க. எந்த ஆப்பில் போயிட்டு கரெக்டாக பார்த்துருங்க. ஸோ அது ஒரு யூஸ்ஃபுல் டிப் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அப்புறம் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம சித்ராஸ் லைஃப் ஸ்டைல் ஐலாண்டுக்கு வந்து 205 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். அதாவது நம்ம பெரிய செலிபிரிட்டிலாம் கிடையாது, சாதாரண ஒரு ஃபேமிலி விமன், ஒர்க்கிங் விமன், இந்த மாதிரி தான். இதுக்கு நான் மெனக்கிட்டு ரொம்ப பெருசாலாம் எந்த விலாகும் பெரிய அவுட்டிங் ட்ராவலிங்லாம் போய் பண்ணல. என்னால் முடிஞ்சதை ஐம் ஜஸ்ட் கிவிங் வித் ஹோல் ஹார்ட்டட்லி. ஹோப் வந்து சில டிப்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர் ஐ லைக் டு தேங்க் ஃப்ரம் மை பாட்டம் ஆஃப் heart. Thank you and keep watching and supporting me. Until that, I'll see you in another vlog. Signing off, Chitra. Bye bye.